ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் 3 முறை வரும். அது எப்பனா 6ங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை, 8ங்கிறது அவமானம் அழுகை அதிர்ஷ்டம், 12ங்கிறது விரயம் லாபம் நிம்மதி. எது எப்போ கிடைக்குங்கிறது எங்கள் ரூல். 5, 9 இந்த தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனைகள் பலமாக இருக்கும், உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும். இது நான் சம்பாரிச்சே ஆகணும்னு சொல்லி குறுக்கு வழியில் போக்கு என்னவோ 6, 8 கொடுக்கும்போது கிரகங்கள் கொடுத்துரும். 6, 8 அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துரும். ஆனால் அது திருப்ப அடிக்கும் பொழுது தான் தாங்க முடியாது. ஆனால் நீங்கள் நியாயமாக இருக்கீங்க, யாரையும் ஏமாத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரகம் உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும், நீங்கள் பொறுமையாக ஜட்ஜ் பண்ணி எதை செய்யணுமோ நீதியாக நேர்மையாக செஞ்சீங்கன்னா எந்த கிரகங்களும் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை நிச்சயமாக கொடுக்க. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. வணக்கம். ஓம் சரவணபவ யூடியூப் சேனல்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். எனது பெயர் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்புக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம என்னென்னா, எல்லாத்துக்கும் யோகங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் தோஷங்கள் இருக்குது. ஆனால் எதை எப்போ கிடைக்கும், எப்போ கிரகங்கள் கொடுக்கும்னு விஷயத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளேயே இருக்கும். ஆனால் ஒரு தேடுதல் நமக்கு இருக்குது. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டம் மட்டுமே இருக்குங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கோல்டன் பீரியட் இருக்குங்க. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் 3 முறை வரும். அது எப்போனா உங்களுடைய தசாபுத்தியும் அதற்கேற்ற கோச்சாரத்துடைய பக்க பலம் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் அதிர்ஷ்டம் பேசும். இதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும். சரி, எப்பெல்லாம் தோஷம் வரும், தோஷமே எப்போ யோகமாக மாறும் விஷயத்துக்குள்ளே தான் இன்றைக்கி ஒரு தெரிந்த விஷயத்தையும் இந்த ஒரு புரியக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான். சரிங்களா? சரி, பார்ப்போம். நம்ம ஜாத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விஷயம் இருக்குது. கேந்திரம், திரிகோணம், 6, 8, 12. அது என்ன கேந்திரம், திரிகோணம், 6, 8, 12 கேட்டிங்கன்னா, கேந்திரஸ்தானம் ஒரு வீட்டுக்கு 4 தூண் மாதிரி, பில்லர் மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் கேந்திரஸ்தானம். அதே மாதிரி திரிகோணம் எடுத்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாதகர் அப்படிங்கிறது 1, 5ங்கிறது பூர்வ புண்ணியம், 9ங்கிறது உங்களுடைய பாக்கியம். இன்னொன்று பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா செய்த பூர்வ ஜென்ம கர்மங்களையும் தொடர்ந்து வர்றது தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன, அப்புறம் 6, 8, 12. 6ங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை, 8ங்கிறது அவமானம் அழுகை அதிர்ஷ்டம், 12ங்கிறது விரயம் லாபம் நிம்மதி. இது எல்லாமே சேர்ந்தது தாங்க. 12ஆம் இடத்துல லாபங்கள் இருக்குது. அது கொடுக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபம். ஆனால் எது எப்போ கிடைக்குங்கிறது எங்கள் ரூல். சரி, ஒரு ஜாதகம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பிறக்கின்ற அந்த நேரம் கோச்சாரமே உங்களுடைய ஜாதகம், நீங்கள் வாங்கி வரக்கூடிய வரம். இதை யாரால் எப்பவும் மாற்ற முடியாது. அப்போது நம்மளுடைய ஜாதகம், லக்னம், லக்ன பாதம், ராசி, நட்சத்திரம் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கிறது பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போது கேந்திர ஸ்தானங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விஷயத்தை அங்கே பக்க பலமாக எடுத்து கொடுக்கும். எப்படி, எனக்கு என்ன வேணும், என் வீட்டுக்கு என்ன வேணும், என்னுடைய மனைவிக்கு என்ன வேணும், என் தொழிலுக்கு என்ன வேணும், இதுதான் 1, 4, 7, 10. இதை சார்ந்த விஷயங்களை தேடி ஓடுவோம். சரி, 1, 5, 9ங்கும்போது என்னுடைய பரம்பரை எனக்கு என்ன கொடுக்குது, நான் என்ன சேர்த்து வைக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு, என்னுடைய பாக்கியம் என்ன, என் குடுப்பினை என்னன்னு சொல்லி அதை நோக்கி ஒரு பயணம் கொண்டு போகிறோம். சரி, அடுத்து 6, 8, 12 பார்த்திங்கன்னா இதுதான் எந்த நேரத்தில் எப்போ அடி விழணும், அது எப்போ அவமானமாக மாறும், எப்போ விரயமாக மாறும். அப்போது ஒரு ஜாதகருடைய 12 பாவங்களும் ஒரு மனிதன் அனுபவித்தே ஃபஸ்ட்டு ஆகணும். எல்லாத்துக்கும் இழப்புகளும் உண்டு, எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா யோகங்களும் உண்டு. ஆனால் அது எப்போங்கிற விஷயம் மட்டும்தான் தேடுதலாக இருக்குது. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாதகர் அப்படிங்கும்போது உங்களுடைய 1ஆம் பாவம் தான் குறிக்கும். எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் நோக்கி பயணம் பண்ணும்போது 4, 7, 10, 5, 9 இந்த தசாபுத்தி காலங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிந்தனைகள் பலமாக இருக்கும், உங்கள் செயல்கள் சிறப்பாக இருக்கும், செய்யக்கூடிய விஷயங்கள் யோகங்களாக கொடுக்கும். அதே யோகமும் வரக்கூடிய விஷயத்தில் இந்த 6, 8, 12 அதிபதியான கிரகங்கள் உங்களுக்கு தசாபுத்தி நடத்தினாவோ, இல்லை 4ஆம் அதிபதியோடவோ, இல்லை 8ஆம் அதிபதியோட கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது, 12 சம்பந்தப்படும் போது தசாபுத்திகள் நடக்கும் பொழுது தான் சின்ன சரிவு ஏற்படும்.
ஆனால் அந்த சின்ன சரிவும் ஒரு எடுத்துக்காட்டு அனுபவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகிற ஜாதகமும் உண்டு. ஆனால் அதே சரிவு எந்திரிக்கவே முடிய இடத்துல விழக்கூடிய ஜாதகம் உண்டு. இதுதாங்க நீங்கள் வாங்கி வந்த வரம். அப்போ என்ன ஒரு கான்செப்ட் கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் எடுத்துக்குவோம். ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ 6ஆம் வீட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு கிரகம் உட்காந்துட்டு 6, 8 கான்செப்ட் மட்டும் வரேன் நான். ஏன்னா 4, 7, 10, 1, 5, 10 பேசிகிட்டே போகலாம், ரொம்ப நேரம் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ 6, 8 சம்மந்தப்படும் போது கன்னி வீடும் விருச்சக வீடும் வரும். சரிங்களா? அப்போ உங்களுடைய யோகாதிபதிகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியான குரு மிக சிறந்த யோகாதிபதி. 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன். இதே 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ல் உட்கார்ந்துருக்காரு. இதே 9ஆம் அதிபதியான கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 8ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்கள் ராசிநாதனே வராங்க 8ஆ வராங்க உங்களுக்கு. எப்படிங்க? மேஷ லக்னத்துக்கு உங்கள் ராசிநாதனே 8ஆம் பாவமாக வரும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திசா புத்தி நடத்தும் பொழுது 6ஆம் பாவத்தில் அமர்ந்த கிரகம் உங்களுக்கு யோக கிரகம் தான். ஆனால் நீங்கள் நியாயமாக இருக்கீங்க, யாரையும் ஏமாற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரகம் உங்களை ஒன்றும் பண்ணாதுங்க. சரி, இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோம். அதே 6ஆம் அதிபதியான புதன் பகவான் கூட இருக்கார். அப்போ 6ஆம் இடம் பலம் பெற்றுச்சு. ஏன்னா ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் புதன் உட்கார்ந்துட்டார். சரி, இப்போ 8ஆம் அதிபதியான கிரகம் பார்த்தீங்கன்னா அதே விருச்சிகத்தில் உங்கள் லக்னாதிபதியே ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டார். இப்போ இங்கே கனெக்டிவிட்டி குரு செவ்வாயுடைய கனெக்டிவிட்டியும் இங்கே சூரியன் புதன் இருக்கார். சரிங்களா? ஒரு திசா புத்தி நடத்தும் காலத்தில் 6, 8 அதிபதிகள் பலமாக இயங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நியாயமாக இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா குரு பகவான் யார்? நீதிக்கும் நேர்மைக்கும் அதிபதியான கிரகம். அவர் தான் பொருளாதார கிரகம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அவர் கணக்கு வச்சுட்டே இருப்பார். அப்போ அடுத்தவங்க உழைப்பில் போய் சாப்பிட்றதோ இல்லை உங்களுடைய உழைப்புக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து இருக்கிறதோ தவறு. சரிங்களா? உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நீதி நேர்மையாக இருக்கும்போது உங்கள் யோகங்கள் கூட என்னாகும்? பலமாக இயங்கும். சரி, இது நான் சம்பாரிச்சே ஆகணும்னு சொல்லி குறுக்கு வழியில் போக்குள்ள என்னவோ 6, 8 கொடுக்கும். ஏன்னா அதே பாக்யாதிபதிங்கிற 8ல் உட்கார்ந்தாலும் அதே குரு உங்களுக்கு 12ஆம் தேதி வராரு, விரையாதிபதியும் வராரு, விரயஸ்தானத்தை பலமாக பார்க்குறாரு. குரு பகவான் யார்? புத்திர கிரகம். அடுத்த விஷயம் எடுத்துக்கோங்க, அவரே விரையாதிபதியும் பாக்யாதிபதியும். உங்கள் பாக்கியம் எப்படி சேருது, எப்படி விரயமாகும் கேட்டிங்கன்னா குரு அழகாக இயங்குவார். ஏன்னா குரு பகவான் நின்ற வீட்டை பால்படுத்துவார், பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார். அப்போ விரையாதிபதி 5வது பார்வையாக பலமாக பார்க்குறாரு. இப்போ உங்கள் பாக்யஸ்தானம் இயங்கலை, உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு 12ல் உட்கார்ந்துட்டார். நீங்கள் உங்கள் லக்னாதிபதியே 8ல் அப்போ என்னாச்சு உங்களுக்கு? குரு செவ்வாய் இணைவர்னு சொல்லுவாங்க, குரு மங்கள யோகம்னு. இது எப்படி யோகம் பேசும் உங்களுக்கு? நீங்கள் மற்றவங்க இடத்துல போய் இருக்க ஆசைப்படுறீங்க, உழைப்புக்கு நீங்கள் ஏமாற்றிட்டு மற்றவங்க உழைப்பில் வாழ்கிறீங்க, அடுத்தவங்க சொத்து ஏமாத்துறீங்க. இதெல்லாம் விஷயங்கள் இருக்குங்க. கொடுக்கும்போது கிரகங்கள் கொடுத்துரும், 6, 8 அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துரும். ஆனால் அது திருப்ப அடிக்கும் பொழுது தான் தாங்க முடியாது. அப்போது ஒரு பாவகம் எப்படி இயங்குது, எப்படி செயல்படுது? இன்னொரு விஷயம் கேளுங்க, 6, 8 தசாபுத்தி காலத்தில் அடுத்தடுத்து பயணம் வச்சுக்கோங்க வருதுன்னா நீங்கள் எந்திரிச்சே வர முடியாது. ஏன்? 6ஆம் இடம் கடன், 8ஆம் இடம் அவமானம். நீங்கள் வாங்கக்கூடிய கடனை கொடுக்கணும் அப்படின்னா அதே 6ஆம் இடம் தான் வேலை செய்யணும் உங்களுக்கு. 6ஆம் இடத்துக்கு அடுத்த திசா புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் எடுத்திங்கன்னா இதே மேஷ லக்னத்துக்கு ஒரு திசா புத்தி வச்சுக்குவோம். சரிங்களா? நட்சத்திரம் நீங்கள் அஸ்வினில் பிறந்திருக்கீங்க. சரிங்களா? அஸ்வினிங்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 4 வருஷம் போட்டுக்கலாம். அடுத்து பரணி 24 வயசு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை. அப்போ 30 வயசுக்கு மேலே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாருங்க? சூரிய மகாதசை. இது வரைக்கும் நீங்கள் சரியாக இருப்பீங்க. என்ன காரணம்? யாரா சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். 30 வயசு வரைக்கும் இண்டிவிஜுவலாக இயங்க முடியாது. ஏன்னா படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், ப்ராக்டிக்கலான லைஃபுக்குள்ள அனுபவங்கள் 30 வயசு ஆகும். ஆனால் அதற்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சந்திர மகாதசை வரும். அவர் காலப்புருஷனுக்கு 4, உங்களுக்கும் 4 தான். சரிங்களா? அதே சந்திர பகவான் எடுத்துக்கோங்க, எங்கே இருக்கார்? உங்களுக்கு கன்னி வீட்டில் உட்காந்துருக்கார். ஒரு மேஷ லக்னம், ஒரு கன்னி ராசின்னு எடுத்துக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு கேட்டிங்கன்னா, இப்போ அதே வீட்டில் புதன் ஆட்சி, அதே குரு செவ்வாய் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர திசையில் அடுத்து வரக்கூடிய புத்தி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் புத்தி வரும். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க ராகு புத்தி வரும். இப்போ ராகு கேதுக்குள்ள அதே 6, 8லேயே வச்சுக்கோங்க, 12ஆம் வீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 6ஆம் வீட்டில் சந்திர மகாதசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக கடன் வாங்குவீங்க.
கன்னி வீட்டில் எந்த கிரகம் தசா புத்தி நடத்தும் காலத்தில் கடனை கொடுக்காம போகாது. சரிங்களா? ஒன்று. இப்போது சந்திர மகாதசிக்கு அப்புறம் செவ்வாய் புத்தி வரும். அந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? உங்களுக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காருங்க. காலபுருஷருக்கு உங்கள் லக்னாதிபதியே தான். அப்போ அதிகப்படியான கடனை அவமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் திசையில் கடன் வாங்குறீங்க. அடுத்து வரக்கூடிய புத்தி எங்கே இருக்குது? உங்களுக்கு 8ஆம் இடத்துலேயே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ அகலக்கால் வைப்பீங்க. உங்கள் பேர் நம்பிக்கையில் இந்த பணத்தை கட்டிடலாம், நான் கட்டிடுவேன்னு உங்கள் பேரில் அவநம்பிக்கை வச்சு என்ன பண்ணுவீங்க? அதிகப்படியாக அகலக்கால் வச்சு கடன் வாங்கிடுவீங்க. அப்போ இங்கே 6ஆம் இடத்தை அதிகப்படியாக நம்பிக்கையின் மூலமாக அவமானத்துக்குள்ளே போய் சிக்குவீங்க. சரி, செவ்வாய் புத்தியும் முடிஞ்சிருச்சு, கடன் அதிகமாயிடுச்சு. அடுத்து ராகு புத்தி வருதே, அவர் உட்காந்துருக்காரே 12ஆம் இடத்துல. அப்போ என்னாகும்? வீண் விரயம், ஊரை விட்டே ஓடி ஒளிகிற மாதிரி இருக்குங்க. இதுதான் 6-8 பாயிண்ட் கான்செப்ட். அடுத்தடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் 6-8 பாயிண்டில் அமரும் பொழுது அகலக்கால் வைக்கக்கூடாது. சரி, எப்படி யோகமாக மாறும்? இதே யோகம் கேட்டிங்கன்னா சந்திர பகவான் 4ஆம் அதிபதிங்க. அதே 9ஆம் அதிபதி தான் உங்களுக்கு குரு பகவானும். உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் பகவான். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும், நீங்கள் பொறுமையாக ஜட்ஜ் பண்ணி எதை செய்யணுமோ நீதியாக நேர்மையாக செஞ்சீங்கன்னா எந்த கிரகங்களும் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை நிச்சயமாக கொடுக்காது. கிரகங்களை கையாள தெரியணும். சண்டைக்காரன் காலில் விழ சாட்சிக்காரன் சொல்லுவாங்க காலில் விழணும் அப்படின்னு. எல்லா கிரகங்களும் உங்களுக்கான விஷயத்தை கொடுக்க தான் காத்துக்கிட்டு இருக்கு. நன்மையா தீமையா அப்படி விஷயத்தை மட்டும் நம்ம கையாளணும். ஏன் நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா, நம்ம தான் தேடி போகிறோம். அப்போ என்ன பண்ணணுங்க? திசா புத்திகள் என்ன ஏதுன்னு ஆய்வுக்கு எடுத்து அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் பயணம் பண்ணும்போது தான் தோஷமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் நீங்கள் சரியான பண்ண முடியுங்க. அதை நம்ம சரியான கையாள முடியும். அதுக்கான இறை வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, அந்த விஷயக்குள்ளே நம்ம கையாளும் பொழுது எந்த ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் இருந்தாலும் கடந்து வரலாம். அன்பு நேயர்களுக்கு நல்வாழ்த்துகள்.